வந்திட அவனொழியில் நடந்திட அவர் பழியில் கலந்திட அவனொழியில் நடந்திட சாட்சிகளோ என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மனசோரே, நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய நன்மைகளுக்காக மன்றாடுவோம். பல்வேறு விதமான நோய் நொடிகளிலே வேதனைப்படுகிறவர்கள் ஆண்டவரால் தொடப்படும்படியாக இறந்து போன அம்ப்ரோஸ், விஸ்வலிங்கம், லாரன்ஸ் ஆகியோருக்காக செபிப்போம். ஆண்டவருக்கு அந்த விதமாக நாங்கள் இந்த பலியிலே இணைய எங்களுடைய தகுதியின்மையை முதலில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இன்று திரு அவையாகிய நாங்கள் புனித மத்தியா திருத்தூதருடைய விழாவை கொண்டாடுகிறோம். தந்தையே, புனித மத்தியாவை திருத்தூதர் குழுமத்திலே இணைத்து கொண்டீர். இந்த புனிதரின் பெருந்துரையால் உம்முடைய அன்பை சுவைத்து மகிழவும், நீர் தேர்ந்து கொண்டவர்களின் கூட்டத்திலே இடம்பெறவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்மோடு என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற்றியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டான். நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல் நூல்கள் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடிபோதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுத்து சாட்சியாக விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவனை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்த விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோரில் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு எனும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யூஸ்து எனும் பெயர் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும் ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூத பணிகளையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அறிந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள்.
சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடு சேர்ந்து கொள்ளப்பட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவரை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவரை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவரை அமரச் செய்கின்றார். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் அப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. உயர்குடி மக்களிடையே அவரை அமரச் செய்கின்றார். கீழ்த்திசை முதல் மேற்திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களை மூட உயர்ந்தது அவரது மாட்சி. உயர்குடி மக்களிடையே அவரை அமரச் செய்கின்றார். நாம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தின் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வைகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து அவரை தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விட்டுகின்றார். உயர்குடி மக்களிடையே மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம், இறைவசனங்கள் 9 தொடக்கம் 17 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தன் தலைவர் செய்வது என்ன என்று பணியாளருக்கு தெரியாது. நான் உங்களை நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும்
நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பவையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை. இது இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பான சகோதரரே, கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய முக்கியமான ஒரு பொறுப்பு, திருமுழுக்கினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற மிகவும் முக்கியமான ஒரு கடமை, கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு எங்களுடைய வாழ்வினாலே அறிவிப்பது. கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டுமென்றால் நாங்கள் கிறிஸ்துவை முதலிலே அனுபவித்திருக்க வேண்டும். அனுபவியாததை ஒருவர் மற்றவருக்கு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது சும்மா பள்ளிக்கூட பாடம் மாறி போய்விடும். கிறிஸ்துவை நாங்கள் சரியாக அனுபவிக்க வேண்டுமென்றால் இங்கே வாசகங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது, அவரோடு இருக்க வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும். இந்த இரண்டும் செய்யாமல் நாங்கள் கிறிஸ்துவை அனுபவிக்க முடியாது. ஒரு அன்பு செய்கிறதை சொல்லுகிறார், ஒரு அடிமை போல அல்லது ஒரு வேலையாள் போல, ஒரு பணியாளர் போல அல்ல, தன்னுடைய நண்பன் போல என்று சொல்லுகிறார். ஒரு நண்பராக அவரை அனுபவித்து அவரோடு இருந்தால் அன்றி நாங்கள் அவரை அனுபவிக்க முடியாது. அவரை அனுபவியாவிட்டால் நாங்கள் எங்களுடைய அடிப்படையான ஒரு கடமையை செய்ய முடியாது. செய்ய முடியாவிட்டால் நாங்கள் கிறிஸ்தவராய் இருப்பது வீணாகும். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீர். உள்ளத்தையும் அக்கே தர வந்தீர், உவந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தையும் அக்கே தர வந்தீர், உவந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பாலிப்பவரே, உலகத்தை அன்பாலிப்பவரே, உமக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீர். சகோதரரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்க செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை இணையத்தின் நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தந்தையே, புனித மத்தியாவின் விழாவிலே உம்முடைய திரு அவையாகிய நாங்கள் வணக்கத்தோடு ஒப்புக் கொடுக்கிற இந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக உம்முடைய அருளின் ஆற்றலினால் எங்களை உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கே நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கே உரிய செயலும் ஆகும். என்றுமுள்ள ஆயரே, உம்முடைய மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம்முடைய புனித திருத்தூதர்கள் வழியாக என்றும் கண்காணித்து வருகிறீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம்முடைய திருமகனின் பதிலாளிகளாகவும்
மந்தியை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமிக்கிறீர். ஆகவே வானதூதர்களோடும் புனிதர்களோடும் நாங்களும் உம்முடைய மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மெனமுவந்து தன்னை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். இது எங்கள் விசுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் மலகும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுதியில்லாத எங்களையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14வது லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பிலை நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயர்த்தலும் நம்பிக்கையோடு இறந்து போகிற எங்கள் சகோதரரை ஒளிமிக்க உம்முடைய பிரசன்னத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் எல்லார் மேலும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாக இருக்கிற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆமென். தந்தையாகிய இறைவனிடம் சுபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே
அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவ அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய மக்களின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்திரள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவருடைய அமைதியை வாழ்த்துவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ எங்கள் ஆண்டவர் எங்களுக்காகவே தம்மை பலியாக்குகிற செம்மறி. இவருடைய விருந்தில் பங்கெடுக்கிறவர்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஆனால் ஒரு வார்த்தை வார்த்தை மட்டும் சொல்லும் சொல்லியருளும், ஆமாம். எனது ஆன்மா நலமடையும். தேவனின்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவனின்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் ஒரு கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். நன்றி கூறி செபிப்போமாக. தந்தையே, உம்முடைய மக்களை விண்ணக கொடைகளால் தொடர்ந்து நிரப்பியருளும். புனித மத்தியா எங்களுக்காக பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்கு தந்து உம்முடைய பேரொளியிலே எங்களை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய மக்களாய் வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கலிலேயாவின் கானாவூரிலே உம்முடைய மரியன்னையின் ஒரு வார்த்தைக்காக நீரை இரசமாக்கினீர். சகாய எண்ணெயை மகிமைப்படுத்த இங்கே கூடியிருக்கிற மக்களுக்கு செவிசாய் தரலும், எங்கள் விண்ணப்பங்களை தந்தரலும், எங்கள் உண்மையான நன்றியை ஏற்றுக்கொள்ளும்.
சதா சகாய அன்னையே, உமது வெள்ளமுள்ள நாமத்தை கூவி அழைக்கின்றோம். சீரியர்களின் பாதுகாப்பும் மரிப்போரின் இடைச்சமும் நீரே. உம்முடைய நாமம் எங்கள் நாவில் என்றும் இருப்பதாக. சிறப்பாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் இருப்பதாக. உமது நாமம் நம்பிக்கையும் வல்லமையும் உள்ளது. ஆசீர்வதிக்கப்பட்ட அம்மையே, உம்மை அழைக்கும் வேளையில் எமக்கு துணையாய் இருந்தருளும். உமது நாமத்தை உச்சரிப்பதோடு மாத்திரம் திருப்தி அடைய மாட்டோம். எமது மெய்யான சதா சகாய அன்னை நீரே என்பதை எங்கள் நாளாந்த வாழ்க்கையை அறிக்கையிடும். உலக நன்மைக்காக மன்றாடுவோம். எங்கள் சதா சகாய அன்னையே, உன்னத நம்பிக்கையோடு உமது பாதார விந்தம் பணிகின்றோம். எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் நேரிடும் இன்னல்கள் நீங்க உமது உதவியை இருந்து கேட்கின்றோம். சோதனைகளும் அல்லல்களும் எங்களை ஆழ்கின்றன. மறுதலையான திட்டங்களும் கவலைக்குரிய நட்டங்களும் எங்கள் வாழ்க்கைக்கு சஞ்சலத்தை தருகின்றன. எங்கும் சிலுவையை காண்கின்றோம். எங்கள் மேலிறங்கி கடற்கரைத்திருளும். தாயே, எங்கள் தேவைகளை கவனியும். இடுக்கண்களை நீக்கியருளும். அன்றே இறைவன் சித்தமானால் நாம் அவைகளை அன்புடனும் பொறுமையுடனும் இன்னும் சில காலம் அனுபவிக்க கூறும். சதா சகாய அன்னையே, இவ்வரங்களை எங்கள் திறமைகளை நம்பிக்கையில்லாது உமது அன்பையும் வல்லமையை நம்பிக்கைக்கின்றோம். செபிப்போமாக. எங்கள் திருத்தந்தைக்கும் எங்கள் ஆயர், குருக்கள், நாட்டை ஆள்வோர் அனைவருக்கும் ஞானத்தையும் நீதி உணர்வையும் அருளுமாறு சமுதாய அமைதியிலும் சமய ஒருமைப்பாட்டிலும் எல்லோரும் சகோதரர்கள் போல வாழ அருள் புரியுமாறு எங்கள் இளையோர் தங்கள் வாழ்வின் வழியை அறிய தூய ஆவியானவர் வழி நடத்துமாறு நோயுற்றோர் சுகம்பர அருள் புரியுமாறு பிறந்த அடியாரின் ஆன்ம இளைப்பாற்றி அருளுமாறு இங்கே கூடியிருக்கிறவர்களின் வேண்டுதல்களை கேட்டருள் புரியுமாறு மௌனமாக மன்றாடுவோம். நன்றி கூறுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த அருள் வாழ்வுக்காக எங்கள் நன்றியை ஏற்றருளும். திருச்சபையாக நாங்கள் அடைகிற நன்மைகளுக்காக எங்கள் நன்றியை ஏற்றருளும். எங்கள் குடும்பங்களுக்கு நீர் தந்த நன்மைகளுக்காக எங்கள் நன்றியை ஏற்றருளும். மௌனமாக நன்றி கூறுவோம். நோயாளருக்காக செபிப்போம். உடல் தளர்ச்சியால் வருந்தும் அடியார்களை கருணையோடு கண்ணோக்கும் ஆண்டவரே, நீர் படைத்த ஆன்மாக்களை பெருவாழ்த்து புத்துயிரளித்தருளும். அப்பொழுது வேதனைகளினாலே நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு இரக்கத்தினால் விரைவில் குணமடைந்தவர்களாகவும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீமைகளை விலக்க உங்களோடுடன் இருப்பாராக. உங்களை பராமரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை வழிநடத்த உங்கள் முன் செல்வாராக. உங்களை பாதுகாக்க உங்கள் பின் வருவாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் எழுவாராக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். சதா சகாய அன்னையே, செல்வம் நிரம்பிய வள்ளல் நீரே, இறைவனின் கொடைகளை பகிர்ந்தளிப்பவள் நீரே, பாவிகளின் நம்பிக்கை நீரே,
நேசத்தாயே உம்மை நேசிக்கிறோம், எம்மிடம் வாரும். உமது கரங்களிலே எங்கள் இரட்சணியம் உண்டு, நாங்களும் அந்த கரங்களிலே தங்கியிருக்கிறோம். நாங்களும் உம்முடைய பிள்ளைகள், அன்புள்ள அம்மா எங்களில் கவனம் செலுத்தும். அங்கனமாய் நஞ்சுதற்கிடமில்லை, பாவங்களுக்கு மன்னிப்பை கிறிஸ்துவிடமிருந்து பெற்று தந்திரலும். நரலோகமருந்து திரண்டாலும் கிறிஸ்துநாதருடன் நீரே வல்லமை உடையவள். உம்முடைய துணையோடு உம்முடைய மைந்தனும் உங்கள் சகோதரனுமான நடுவரை சந்திக்க காத்திருக்கின்றோம். சோதனை வேளையில் உமை அழைக்க தவறின் கைவிடப்பட்ட அநாதைகளாகி விடுவோமோ என்பதொன்றே எங்கள் அச்சமாகும். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பும் இயேசுவின் நேசமும் இறுதி வரையும் உறுதியான நிலைமையும் எக்காலமும் உம்மை துணை அழைக்க வரமும் அடைந்து தந்திரலும் சதா சகாயமாதாவே. ஆமென். சதா சகாயத்தாயே சகல மைந்தர்க்குமே இதய உணர்ச்சி ததும்பும் முனையே தினம் நினைத்தாலே உதய தாரகை இருளில் நீர் உலகம் புரிடுமே உதய தாரகையிருளில் நீர் உலகம் புரிடுமே பாதமும் அடையோர் பாவமும் களைவர் பரமநாயகே பயமும் கவலை தீர் பதும அன்னையும் நீர் நயமும் பெருகும் சுனையும் நீரிடம் புகழுவோம். சதா சகாயத்தாயே சகல மைந்தர்க்குமே இதய உணர்ச்சி ததும்பு முனை தினம் நினைத்தாலே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.